நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் சாய்ராவை காப்புக்கு கூப்பிட்றப்போ உனக்கு லப்பர் இருக்கிறது என்கிட்ட வந்து கடவை போடுறாங்கன்னு கேட்டு ஐரா அவனை இன்சல்ட் பண்ணிடுவான். சாரஸ் அண்ட் ஐரா ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியல. சாரஸ் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ட்ரீமில் ஐராவோட உருவம் ரெண்டாக வந்ததை நினச்சி அவன் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான். இன்னைக்கு இப்படியாக ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கலாம். ஐரா ஐரா என்னது? எனக்கு அவனோட வாய்ஸ் கேக்குது. அவன் எப்படி இங்க வந்திருப்பான்? நான் பாக்குறது நிஜம்தானா? அவன் நிஜமாவே என் கண் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். இதை என்னால நம்பவே முடியலையே. அவனோட வாய்ஸ் கேட்டுச்சு, ஓகே, பட் அவன் எப்படி நிஜமால வந்திருக்க முடியும்? சாரஸ் டேக்கவேலேருந்து சடனாக ஐராவை பார்த்துறான். இவ என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போனது தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஒருவேளை இதுதான் அவனோட வீடா இருக்குமோ? என்னமோ பண்ணிட்டு போனா நமக்கு என்ன அவசரம்? கண்ட கம்மியா பண்ணுவோம். ஐரா ஐரா, நான் கூப்பிடுறது கேக்குதா? நீ கீழே பேசணும். என்ன ஹரீஷ், இப்படி சடனா வந்து நிக்கிறேன்? என்ன ஆச்சு? என்ன வேணும்? ஒண்ணு பார்க்கதான் ஐரா. என்ன பார்க்கவா? ஓகே, அப்படி என்ன விஷயம்? சாரஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிச்சுக்கிட்டு எதையுமே கண்டுக்காம ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கான். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள பார்த்தப்போ அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் சடனாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. யாரு இவன் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க? அவன் கூட ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதை என்னால தாங்கிக்கவே முடியல. யாருடி அவன்? என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட அன்னைக்கு பேச மாட்டேன்ட்டு இன்னைக்கு அவன் கூட அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரிங்க, நான் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். நீ ஏன்டா அங்க போய் கத்திக்கிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு தெரியல நான் ஏன் கோவப்பட்டேன்னு எனக்கு இது ஒரு புரியலடா. சாரிடா. ஆமா, அவங்க பேசினா எனக்கு ஏன் கோவம் வரணும்? நான் ஏன் பொசசிவ் ஆகுறேன்? என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவரோட மனசு கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் வெளியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.